குக்கிங்ல ஒரு எஃபர்ட் பண்ணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவாங்கி தான் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளு, அவளுக்கும் குக்கிங் பத்தி ஒன்றும் தெரியாது. பட் ஒரு எஃபர்ட் போட்டா, ஒரு செஃப்ட்ட போய் கத்துக்கிட்டா, இப்போ என்னமா பண்ணுவா, இங்க வந்துட்டு நீ நல்லா சமைப்பியா அப்படி கேட்பா. சமைப்பேன் ஓரளவு வேணுதுன்னா, நான் ஒரு 2 லிங்க் அனுப்புறேன், அதை பாத்துக்கிறியா, அதுதான் என்னோட டிஷ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டியா. எவ்வளவு நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்களோட வந்து சமைச்சோம். பட் ஒரு ஜோன் தான், ஒரு ஜாலியா இருக்கும். கோமாளில ஆல் டைம் ஃபேவரட்ஸ் குரேஷி. நிறைய பேருக்கு அந்த புள்ளி எனக்கு பிடிக்கிறாரு. குரேஷி எல்லாருக்கும் ஃபேனா இருக்கா இந்த சீசன், என்னன்னே புரியல. கரெக்ட். மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் கோமாளி. ஹெல்ப்ஃபுல் தவிர பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஸோ பக்கத்துல உட்காந்து நீ செமையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும்ல. ஸோ அதுக்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஐயோ இவருக்காகவாவது நம்ம ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயம். சூப்பர் and all the best to you. Thank you so much. நான் வேண்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப சமைச்சிட்டு வரணும் நீ. ஓகேவா? ஓகே. எல்லார்கிட்டயும் போய் பைட் எடுத்தனா. இப்ப எடுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபேவரட்னா குரேஷ், எங்களோட ஃபேவரட்னா அது என்ன, காசு கொடுத்து எல்லாரையும் கரெக்ட் பண்ண மாதிரியே இருக்கு இந்த சீசன்ல. ஒன்னும் புரியல, எப்படி எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கிற அது சொல்லுப்பா. அதாவது பாத்தீங்கன்னா நல்லா சமைக்கிற குக்குன்னு இங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரியங்கா காவாகட்டும், சுஜிதா, அப்புறம் திவ்யா, அவங்கெல்லாம். ஸோ அவங்க கூட எல்லாம் நம்ம பேராகும் போது நிறைய குக்கிங்ல ஹெல்ப் தேவையில்லை, ஃபன் பண்ணி விட்டுருவேன். அதனால அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி சமையல்னாலே அவங்களுக்கு ஆகாது, அந்த மாதிரி 2-3 குக்கு இருக்காங்க. அதாவது ஜோயா, பூஜா, அப்புறம் விடிவி சாரு, அவங்க கூட எல்லாம் போனேன்னா நான் ஃபன் பண்ண மாட்டேன், சமையல் பண்ணி விட்டுருவேன். இப்படி யாருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான டைம்ல பண்றதுனால தான் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. பட் அதை தாண்டி சமையலும் பண்ணுவேன், ஃபன்னும் பண்ணுவேன். அதனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க நினைக்கிறாங்க. நீ அது ஒரு குக் கிட்ட போயிட்டாலே நீ என்னதான் கோமாளித்தனம் பண்ணாலும் அந்த கரெக்டா ஹெல்ப் பண்ற டைம்ல கரெக்டா எடுத்து கொடுத்து இன்கிரிடியன்ஸா பண்ணி என்னமோ சமைச்சிடலாம். இல்லைன்னா நம்ம பேருக்கு எடுத்துருவான் இல்ல, டேஞ்சர் ஜோன்ல 2 எலிமினேஷன் ஆகி. அதனாலதான் அது மாதிரி எனக்கு ஒரு சாதனை இருக்கு. நான் குக் வித் கோமாளி சீசன் 3ல வந்தேன். இது வரைக்கும் ஒரு குக்கை கூட நான் எலிமினேட் பண்ணது இல்ல. நீ இதை கை கொடுத்து நீ மனசை என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. தெரியுது புரியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டி அந்த கோமாலிஸ் ஆட் ஆயிட்டே இருக்காங்க. பட் நீங்க சொன்ன அந்த ஸ்டார் கோமாலிஸ் அண்ட் ஒரு சில கோமாலிஸ் எப்பவுமே அந்த ஒரு என்ன சொல்றது ஃபேவரட், மக்களோட ஃபேவரட்டாவே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது how is that to handle with other கோமாலிஸ் and நீங்க இந்த கோமாளி, அது எப்படி உங்களுக்குள்ள செட் ஆகுதா அந்த வைப் டு டேக் இட் ஃபார்வர்ட்? புது கோமாளி வந்தாலே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2 எபிசோட் கொஞ்சம் செட் ஆகுது கஷ்டமா இருந்தாலும் ஓல்டு கோமாலிஸ், பழைய கோமாலிஸ், வி மேக் ஷோர் தட் புது கோமாளி எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்ட் ஃப்ரீ டு டாக் ஆன் த செட், அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்து தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல ஆக்கும். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது புகழோ சிவாங்கியோ இவங்க எனக்கு நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தனால தான் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த வாட்டி கெமி இருக்கட்டும் ஒரு வேற யார் புது கோமாளி, யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. கெமி என்னோட பெஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோமாளி ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நண்பி யாருன்னா அன்ஷிதா. So we make them very comfortable. புது கோமாளி வந்தா ஒரு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஒரே மூஞ்சி